ஆமா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து மண்ணுல புதஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கு. ஆலமரத்து கீழே மண்ணில் புதஞ்சிருந்து சாமி தானாவே மேல வந்துட்டாரு. இந்த மழை தண்ணியில பட்டு சரிஞ்சு மேலே வந்துட்டு அவராவே மேல வந்துட்டாரு. நம்ம யாரும் மேல கீழே வந்து ஏத்தல, அப்படி அவராவே மேல வந்துட்டாரு. எல்லாராலையும் வந்து சாமி தொட முடியாது, சிவன் அடியாரா உள்ளவங்க மட்டும் தான் தர முடியும். ஆமா கண்டிப்பா. இந்த இடத்துக்குள்ள வந்தாலே சாமிக்கு இன்னும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இன்னும் ஒரு திருவண்ணாமலைக்கே போனா கூட அந்த ஒரு இது கிடைக்காது, சாமிகிட்ட வந்தா அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். அதுதான் அது எனக்கு எல்லாருமே வந்தவங்க அப்படிதான் சொல்றாங்க, நானும் உணர்ந்திருக்கேன், வரவங்களும் உணர்றாங்க. அடியார்கள் வந்தவங்க உணர்ந்துருவாங்க, அது அவங்க அந்த எல்லையை தாண்ட முடியே உணர்ந்துருவாங்க. சிவாய நம்ம எப்படி சொல்லிடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். அவங்க தீவிரமான அடியாரெல்லாம் அங்க வரும்போதே இங்க வெளிப்படுத்திடுவாரு அந்த உணர்வுகளை, கணிச்சிருவாங்க அவங்கலாம். சுடுகாட்டை தாண்டி தான் நம்ம சாமி பார்க்க வரோம். அந்த இடத்துல இதுக்கு சாமி பார்க்க வரவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தடங்களுமே இருந்த கிடையாது. லிங்கத்திடல் ஏன் பேர் இருந்தது? லிங்கம் இருக்கிறதுனால லிங்கத்திடல், இங்க இருக்கனால இந்த லிங்கத்திடலும் வந்து இது எல்லாமே சாமிக்கு எவ்வளவு நிகரான இடம் தான் இது. கோயில் கட்டினா இந்த இடமே கோயிலுக்கு தான் சொந்தமாகும். ஆலமரத்துக்கு அடியில் அமைந்தா மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு தான் அது.